ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான இறால் சேமியா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது மதிய லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த சேமியா நான் செகண்ட் டைம் செய்கிறேங்க. இது நானே தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் ப்ரான் போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டு. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கெல்லாம் இதை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாமே ஒன்று ஒன்றா தான் நான் எடுத்திருந்தேன். அதை கட் பண்ணி ஒரு ஆஃப் பாயில் பண்ணி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள். இது காரம் இருக்காது, அதனால் இதை நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு மூடி போட்டு எறாவை நல்லா வேக வைக்கலாம். இப்போ எறாலில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சேமியாவுக்கு தகுந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப் ஸ்டார் சேமியா தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா, இப்போ நம்ம சேமியா பேக்கெட் பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா 180 கிராம் இருக்குது இல்லைங்களா, இந்த 180 கிராமை அப்படியே டபுளாக பண்ணால் 360 கிராம் எம்எல் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்படியே டபுளாக நீங்கள் எந்த சேமியா பேக்கெட் வாங்கினாலும் இதே மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் எவ்வளோ அதில் கிராம் போட்டிருக்கோ அதுக்கு டபுளாக தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா பாயில் பண்ண விடலாம். அதுக்குள்ளே இந்த சேமியா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம், மொத்தமாக சேர்க்கக்கூடாது. அது டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பண்ணால் தான் உதிரி உதிரியாகவும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் மசாலா எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் இதை நல்லா லெவல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 7 மினிட் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கப்புறம் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான இறால் சேமியா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.